peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, Joseph of Arimathea was a wealthy and respected member of the Jewish council. He provided his own tomb for the burial of Jesus. அரிமத்தேயாவின் யோசேப்பு மிகப்பெரிய பொன்னாகிய ஒருவன். இயேசுனுடைய உடல் எடுத்துக்கொண்டு புதிய பின்பு புதைக்க அமைத்தார். தன்னுடைய கல்லறையில இடத்தை கொடுக்கிறார். ஜோசப் ஆஃப் அரிமாத்தியா. தெய்வ பிள்ளைகளே, அவன் யூத கவுன்சில்ல ஒரு மெம்பராக இருக்கிறார். இதற்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் ஒரு புனிதர் புதைக்கப்பட வேண்டும், ஒரு புனிதர் என்னுடைய கல்லறையில இருக்க வேண்டும். He owned a tomb. நம்ம இன்னைக்கு எவ்வளவோ ஆஸ்திகளையும் இல்ல பேங்க் பேலன்ஸையும் நம்ம வைத்திருப்பதை போல, அன்னைக்கு பணக்காரன் என்பவன் அவனுக்குரிய கல்லறையை தேர்ந்தெடுத்து கட்டி வைத்திருப்பான். அப்படிப்பட்ட கல்லறையை அந்த புனிதராகிய புனிதர் உன்னத தேவன் பரிசுத்தர் இந்த உலகெல்லாம் படைத்த ஏக மகனாகிய இயேசு கிறிஸ்து புதைக்கப்பட தன்னுடைய கல்லறையை அவர் கொடுக்கின்றார். இன்னைக்கு எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறோம், நம்முடைய கல்லறையை நாம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோமா? ஒருவேளை நீ உன்னுடைய பணத்தினாலோ உன்னுடைய அதிகாரத்தினாலோ ஒரு கல்லறையை நீ வாங்கி வைத்திருக்கிறாய் என்றாலோ இல்ல கட்டி வைத்திருக்கிறாய் என்றாலோ, உன்னை பிதைத்த பிற்பாடு அது புனிதமாக மாறுமா என்பது மிகவும் முக்கியம். உன் பணத்தை வச்சு நீ வாங்கு, ஒரு கல்லறை இல்ல 10 கல்லறை வாங்கு, அதுல உன்னை புதைன்னு சொல்லு, ஆனால் நீ புனிதனாக புதைக்கப்பட வேண்டும். உன்னுடைய வான் வீட்டுக்கு செல்லுகையில இந்த பணம் இந்த காசு இந்த சொத்து உனக்கு தடங்கலாக இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைய பிரசங்கம் ஃபாதர் டேவிட் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, ஜோசப் ஆஃப் அரிமத்தியா நான் புதைக்கப்படுவதற்கு மேலாக இந்த புனிதர் புதைக்கப்பட வேண்டும் என்று ஓடி வந்தார். அவரே போய் அரசர்கிட்ட போயிட்டு ஏரோதுட்ட போயிட்டு, ஐயா இந்த உடலை எடுத்து புதைக்க எனக்கு அனுமதி தாரும் என்று அவர் முறையிடுகின்றார். தெய்வ பிள்ளைகளே, பிதைத்ததனாலே அவன் கெட்டவனாக இருந்திருக்கலாம், இல்ல இயேசுநாதரை தண்டிப்பதற்கு ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். மனம் மாறினான். மனம் மாறி ஓடி வந்து அந்த மகனை தன்னுடைய கல்லறையிலேயே ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, நீ ஒருவேளை பாவியா இருந்திருக்கலாம், நீ பாவத்துல இருந்து உன்னால பல பேர் தண்டிக்கப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் இன்னைக்கு துன்பத்துல இருக்கலாம், இல்ல ஏழையா ஆயிருக்கலாம், இல்ல கஷ்டத்துல இருக்கலாம், இன்னைக்கு உனக்கு கோடி கோடியா இருக்கலாம். தெய்வ பிள்ளைகளே, உன் அண்ணன் தங்கச்சி உன் அக்கா தங்கச்சி இன்னைக்கு பலவிதமான பிரச்சனைகளை சிக்கியிருந்தால், ஜோசப் ஆஃப் அரிமாத்தியா மனமாறி எப்படி தன்னுடைய கல்லறையில இயேசுநாதருக்கு இடம் கொடுத்தாரோ, அதே போல நீயும் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இடம் கொடு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு இடம் கொடு. வாழ போவது குறுகிய காலம்தான், வாழ போறது கொஞ்சம் காலம்தான், சாப்பிட போவது கொஞ்சம் தான். இதுல ஏன் பிள்ளைகளே ஐயோ மண்டைய போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க, வாழ தெரியாம இருக்கிறீங்க, ஏன் கடின இருதயத்தோடு இருக்கிறீங்க, ஏன் இறைவனை உணராமல் இருக்கிறீர்கள்? ஒரு சொத்தை அவர் கேட்கலடா, டே நீ இருக்கிற இடத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கணும்னு நினைக்கிறாருடா, உன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கணும், உன்னை பரிசுத்தமாக்கணும் நினைக்கிறாரு. கடவுள் என்னைக்கு உன்கிட்ட வந்து பிச்சை கேட்டது இல்ல, உனக்கு தான் அவர் நிறைய செய்திருக்கிறார். மருமகனுக்கு இல்ல மகளுக்கு சீதனம் கொடுப்பதை போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சீதனத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார், சீதனத்தை கொடுக்கிறார். உன்னை என்னைக்காவது அவர் பட்டினி போட்டிருப்பாரா? வயிறார கொடுக்கிறார், வாழ்வார கொடுக்கிறார், நீ கேட்பதெல்லாம் கொடுக்கிறார். ஜோசப் ஆஃப் அரிமாத்தியா மாறியதை போல நீயும் மாறு. டே உன் சொத்தை இப்பையும் கேட்கலடா, உன் காசு இன்னைக்கும் கேட்கலடா, ஆனால் உன்னை ஆண்டவர் கேட்கிறார். Jesus is asking you as a person to come to him. நீயா வாடா, நீயா மாறுடா, நீ இப்படிப்பட்டவன் இல்லடா, அப்படி என்றுதான் ஆண்டவர் சொன்னார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதன்மையாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ரெவரண்ட் ஹிபோரா குசாலா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி, பத்தாத துணி, புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ரொம்ப நன்றி. கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்காக கடவுள் முன்னிலையில அமர்ந்து கொண்டு 2 மணி நேரம் எல்லா ஜபங்களையும் சொல்லிக் கொண்டு ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன். உங்களுடைய விண்ணப்பங்கள் நிறைவேறாமல் இருந்தால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். நான் உங்களுக்காக இறை இரக்கத்தின் ஜெபமாலையிலும் நற்கருணை ஆராதனையிலும் உன்னத திருப்பலியிலும் அனுதினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். மற்றுமாக உங்களுடைய குடும்பத்தில் யாராவது மரித்திருந்தால் அவர்களுக்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி. ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 உங்கள் அன்பு காணிக்கை அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், இது எல்லா நோய்களுக்கும், ஆஸ்மா நோய்க்கும், நெஞ்சு வலிக்கும், வயிற்று வலிக்கும், முழங்கால் வலிக்கும், தலை வலிக்கும், நரம்பு வலிக்கும் இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையுள்ள எண்ணெய், இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியார் தகடு, செபஸ்தியார் தகடு செய்வதற்காக கட்டு ஜபங்களை வைத்து எழுதி கொடுத்தார்கள். அந்த ரகசிய கட்டு ஜபங்கள் உடையவை இந்த புத்தகம். இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். செய்வினைகளை அகற்றுவதற்கு, குடும்பம் வளர்வதற்கு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கு இது மிகவும் உதவும். இதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளை, இந்த சேனலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல மற்றுமாக ஃபேஸ்புக்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இந்த ஊழியத்தை உங்க கையில் ஆண்டவர் ஒப்படைத்திருக்கிறார். நீங்கள் பிடித்திருந்தால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக, அவங்க விண்ணப்பங்களையும் அனுப்பும்படியாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.